ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் ஹேபிட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும், அது புது ஹேபிட்டை நான் அந்த இடத்துல இல்லை அந்த நேரத்தில் நான் அதை புகுத்தணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி அதை பண்ணுறது, எனக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா 21-90. ஒரு 21 நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையை, அதாவது ஒரு புது ஹேபிட்டை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதுனா அது நான் சொன்ன மாதிரி ஹேபிட்டாக மாறிடும். அதே மாதிரி இதை தொடர்ந்து 90 நாட்களுக்கு 90 டேஸ்க்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே ஆகிடும். ஸோ இந்த 21-90 அப்படிங்கிறது இந்த நியூ ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு தான். ஸோ இந்த பவர் ஆஃப் ஹேபிட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுனா, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலை செய்யறதுல நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, ரைட்டா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு. ஸோ அந்த சிகரெட் பிடிக்கிறதுனால அவருக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. பட் இப்போ அந்த சிகரெட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நிறுத்துறதுங்கிறதோட வேற ஏதாவது ஒரு ஹேபிட்டை அந்த இடத்துல புகுத்தினால் மட்டும்தான் நம்மளால அந்த ரிவார்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த நியூ ஹேபிட் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அந்த நபரை பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு புது ஹேபிட்டை அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அதை பண்ணினோம்னா கண்டிப்பாக ஒரு நியூ ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 21-90.